வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆர்டி சர்வீஸ் வந்து L1 வந்து மந்த்ராவில் வந்து சமீபமாக வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு மெசேஜ் வந்துட்டே இருக்குது. அது என்னன்னு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, டிவைஸ் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அது ப்ளக்இன் பண்ணிட்டு மறுபடியும் ப்ளக்இன் பண்ண போகிறோம். ப்ளக்இன் அன்ப்ளக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. மறுபடியும் ப்ளக்இன் பண்ண போகிறோம். அட்டாச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வந்து வார்னிங் மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டியோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை சர்வீஸ் பற்றி இது டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லுது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு மந்த்ராவோட வெப்சைட்டுக்கு வந்து நம்ம வந்து போக போகிறோம். மந்த்ராவோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை வந்து எப்படி வந்து ரினியூவல் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய வெப்சைட் இருக்கும், நம்ம அங்கெல்லாம் போகக்கூடாது. கரெக்டாக மந்த்ராவோட வெப்சைட்டுக்கு மட்டும்தான் போகணும். நிறைய இடத்துல வந்து நம்மக்கிட்ட வந்து வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நிறைய வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்குவாங்க. நம்ம வந்து கரெக்டான ஆர்டி சர்வீஸ் கொடுத்துறோம். இங்கே இருக்க பேமெண்ட் ஆர்டி சர்வீஸ் கொடுத்துறோம். இங்கே கொடுத்து ஆர்டி சர்வீஸ் கொடுத்த உடனே ஜிஎஸ் நம்பர் இருக்கான்னு கேட்டிருக்கு. இருக்கா எஸ் கொடுங்க, இல்லைனா வந்து நம்ம வந்து நோ கொடுத்துக்கலாம். நோ கொடுத்த உடனே உங்களோட டீட்டெயில் வந்து ஃபில் பண்ண சொல்லுது. நம்ம வந்து L1 L0 இருக்குது. L1னா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து டிவைஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிளிக்கார் கொடுத்தீங்கன்னா இங்கோட சீரியல் நம்பர் வந்து டிவைஸ் பின்னாடி இருக்கும். அந்த சீரியல் நம்பர் வந்து இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா அப்படின்னு நம்ம எப்படி ஆட்டோமேட்டிக் எடுக்கிறது அப்படின்னு இது கிளிக் பண்ணுங்கன்னா இங்கே உள்ளே போயிடும். இந்த இடத்துல வந்து டிவைஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அதே வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு வந்து லோடிங் வந்து எரர் அடிக்குது. டிவைஸோட இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எஸ்ஆர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 821593 இந்த நம்பரை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, டிவைஸோடது வந்து இங்கே வந்து ஆட் பண்ணணும். இங்கே ஆட் பண்ணால் டேரெக்ட் பேஸ்ட் ஆகாது. அது வந்து நம்ம நோட் பண்ணிக்கின்னு நம்ம வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். அது வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். 821593 கொடுத்துட்டு ஆட் கொடுத்த உடனே இவங்க வந்து டிவைஸ் வந்து ரினியூவல் பண்ண சீரியல் நம்பர் வந்துருச்சு. ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இப்போ L1 கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 இயரோட ஆர்டி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 வருது. ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வருது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டோட வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ்ஸு பின்கோடு கொடுத்து பெயினை கொடுத்தீங்கன்னா பேனு ஆயிரும். கரெக்டான வந்து ஆர்டி நம்பரை கொடுக்கணும். தப்பாக கொடுத்துடாதீங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னைக்கு டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் வந்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டி சர்வீஸ் வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டி சர்வீஸ் ஒர்க் ஆகாது. புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்து 2 வருஷம் ஆர்டி சர்வீஸ் வந்து ஃப்ரீ. ஆனால் ஆல்ரெடி வந்து பயன்படுத்திருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டி சர்வீஸ் வந்து ரினியூவல் பண்ணணும். இதுதாங்க சொல்லக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.